குழந்தைகள் இழந்த புன்னகையை மீண்டும் மலரச் செய்ய வேண்டும். பெற்றோர் நிறைவேற்ற வேண்டிய அன்பின் கடமைகளை நாமே ஏற்று அவர்களுக்கு அரவணைப்பு தர வேண்டும். புன்னகையை புதுப்பிக்கும் முதலமைச்சராக, நம் தமிழ் மண்ணுக்கு அன்பின் தலைவராக நாம் ஒரு முதலமைச்சரை பெற்றுள்ளோம். தாயிடம் கொண்ட தலைவர் என்ற பெயருக்கு ஏற்றார் போல் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார். அன்பு கரங்கள் திட்டம். ஆம், அன்பு கரங்கள். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவு தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகளுக்காக இத்திட்டத்தினை தொடங்கியுள்ளார் நம் முதல்வர். இத்திட்டத்தின் மூலம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளுக்கு 18 வயது வரை பள்ளி படிப்பை இடைநிற்றல் இல்லாமல் தொடர மாதம் ரூபாய் 2000 நிதியுதவி வழங்க வழிவகை செய்துள்ளார். பெற்றோரை இழந்த 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 12 விதமான துறைகளில் 919